நம்ம கண் கண்களோட வெள்ளை வெளிக்கு நடுவுல கருப்பு இருக்கு. அந்த கருப்புக்கு நடுவுல பல்வேறு விஷயங்களுக்கு அப்புறம் ஒரு நீல நிறத்துல ஒரு சின்ன புள்ளி இருக்கும். அந்த புள்ளி வெளிச்சம் அந்த புள்ளி தான் வந்து இறை இருக்கிற இடமா சொல்லுவாங்க. அத வந்து ஆணி பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அதே மாரி வந்து ஆ எல்லா பேர்களுமே இறைவனை குறிக்கக்கூடிய எல்லா பேர்களுமே அதை குறிக்கிறது தான். கருப்பன்னு சொல்லுவாங்க, முனின்னு சொல்லுவாங்க. அதே மாரி வந்து கிருஷ்ணா சொல்லுவாங்க, ராமன் சொல்லுவாங்க. இப்படி எத்தனையோ வகையில வந்து அந்த ஒரு புள்ளிய தான் குறிப்பிடுறாங்க. இறந்த பிறகு உடல்ல இருந்து நீங்கக்கூடிய ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கிறதுக்கு அடையாளமே கண்கள திறந்து பார்ப்பாங்க. அந்த நடுவுல உள்ள அந்த வெளிச்சம், அந்த நீல நிற ஒரு வெளிச்சம் வந்து இல்லாம போயிருக்கும். பஞ்சடைச்சு போயிருக்கும். அந்த நிலையில தான் வந்து அவர விட்டு உயிர் நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அது வந்து உயிர குறிக்கக்கூடிய ஒரு இடமாவும், அல்லது அந்த இறையாற்றல குறிக்கக்கூடிய இடமாவும் சொல்றாங்க. ஆனா அதன் வழியாக உள்ள சென்று உச்சிக்கு கீழ, உள்நாக்குக்கு மேல ஏதோ வச்ச இடத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய சித்தர்கள் இருக்காங்க. அப்ப நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதியில வந்து அந்த இறையோட நேரடி தொடர்புல இருக்கக்கூடிய அல்லது இறைத்தன்மை இருக்கு. இறை ஆற்றல் வந்து ஒரு அதாவது அலையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நீர் தன்மையில இருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் நிறைய ஆய்வுகள் போயிட்டு இருக்கு.